बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுடைய தன்மைகளும் பழக்கங்களும் வழக்கங்களும் பெரும்பாலான நாட்களில் சில வித்தியாசத்துடன் அதனுடைய ஒரு பழக்க வழக்கத்தை அமைத்துள்ளான். எந்த நாட்டுக்கு நாம் சென்றாலும் சரி, தமிழ்நாட்டை நம்ம அந்துரூன் பேரூன் என்று சொல்லுவார்கள். அந்துரூன் பேரூன் உள்நாட்டில் வெளிநாடு, உள்நாட்டில் வெளிநாடு போன்ற சில இடங்கள் இருக்கின்றது. ஆனால் அது சொல்லப்போனால் உள்நாடு. அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் வெளிநாடு மாதிரி தெரியும், ஆனால் வெளிநாடு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சில நமக்கு இணைந்த சில நாடுகள், நேபாள் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது. ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்தியாவுடைய பழைய இணைந்த நாடுகள். இதெல்லாம் இந்தியாவோடு இணைந்திருந்தது. அதே மாதிரி அண்டமான் ஒரு காலத்தில் தனியாக இருந்துச்சு, தனி நாடாக. அதற்கு பிறகு அதை இந்தியாவோடு சேர்த்துட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த காலத்தில் அண்டமான் ஆபாத் ஆன சில ஹிஸ்டரி வரலாறு என்னன்னு சொன்னால், கைதிகள் மூலமாக தான் அது ஆபாத் ஆனது. அந்த காலத்தில் கொண்டு போய் கைதிகளை விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா செத்தாங்களான்னு பார்க்க மாட்டாங்க, முடிஞ்சு கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், நேராக போகணும், விட்டுட்டு வந்துடணும். அந்த மாதிரி தான் அந்த கைதிகள் மூலமாக தான் அங்கே அண்டமான் என்ன ஆச்சு, உருவாச்சு. அதனால் அங்கத்துடைய மக்களில் ஒரு காலத்தில் ஜஃபாக்கஷி, உழைப்பு செய்யக்கூடிய தன்மை இருந்துச்சு. ரொம்ப உழைப்பு செய்வாங்க. உழைப்பு செஞ்சு முன்னேறினவங்களுடைய வம்சம் தான் இப்போ அங்கே இருக்கிறது. அதற்கு பிறகு அண்டமானில் ஒரு ஜெயில் உண்டாக்குனாங்க. எப்போது? அங்கிரேஸுடைய இந்த வெள்ளைக்காரனுடைய காலத்தில், பிரிட்டிஷுடைய காலத்தில் அங்கே ஒரு ஜெயில் உண்டாக்குனாங்க. அந்த ஜெயிலுடைய தனி கதையாக இருக்குது. அந்த ஜெயில் மூலமாக தான் காலாபானின்னு சொல்கிறாங்க. காலாபானி அண்டமானுடைய உருது பேர் என்ன? காலாபானி. காலாபானி எதுக்கு? அங்கே போனதுக்கு பிறகு எங்கே பார்த்தாலும் வெறும் தண்ணி தான் இருக்கும். அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சு. அவர் அப்படியே அங்கே பொழைக்க முடிஞ்சால் பொழைச்சிக்குவாங்க, பொழைக்க முடிஞ்சு செத்துடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதனால் அது பேர் காலாபானி. எந்த மக்களை அவங்கள கடைசி வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி திருப்பாச்சுன்னு சொன்னால் அவங்க கூட விட்டு வந்துடுறது. ஃபஸ்லே ஹக் ஹைராபாதி ரஹமத்துல்லா அலி, ஃபஸ்லே ஹக் ஹைராபாதி ரஹமத்துல்லா அலி, அவங்களுடைய கபர் அங்கே இருக்குது. ரொம்ப பெரிய அவுலியால்லாம். அந்த அந்தமானுடைய இங்கே இருந்து, அந்த தீவில் இருந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100க்கு மேலே அதிகமாக கிதாபுங்க எழுதியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு கிதாப், நம்மளுடைய இல்மு சேகா என்று ஒரு கிதாப் படிக்க வைக்கிறாங்க. அந்த கிதாப் எழுதப்பட்ட இடம் அண்டமான் தான். அங்கே அவங்க எழுதுகிறாங்க அந்த கிதாபில், நான் அந்த இடத்துல இருந்து தான், அந்த தீவில் இருந்து தான் நான் இந்த கிதாப் எழுதுகிறேன். அவன் போய் இந்த கைதில் போட்டிருந்தது. அது மாதிரி எத்தனையோ பெரியார்கள் அங்கே கைதில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரைக்கும் அவங்களுடைய இல்முடைய ஹித்மத்தை மட்டும் அவங்க விடாமல் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இல்முள்ள நாடு இடம் அது. அதற்கு பிறகு உழைப்பு எந்தெந்த சமயம் உழைப்பு குறைவாகுமோ அந்தந்த சமயம் ஜிஹாலத் அதிகமாகும்.
அது எப்போவுமே உசூல். அது நம்ம உழைப்பு செஞ்சோன்னு சொன்னால் மாரிஃபத்தி, இல்மு, தஸ்கியா, தசவுஃப், தப்லீக், தீன் எல்லாம் வரும். உழைப்புட்ட உடனே அப்படியே எல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிடுவாங்க, கம்மியாகிட்டே போயிடுவாங்க, குறைஞ்சிருவாங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய சம்பவங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னாண்டிக்கா, அண்டமானில் இந்த பிரிவுக்கு பிறகு அதிகமான மக்கள், அந்த காலத்தில் வந்து நிசாமுத்தீன் என்று சொன்னால் சில பேர் அண்டமான்லேருந்து 2 பேர் தான் கூப்பிடுவாங்க, அதிகமாக கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நிசாமுத்தீன் போகக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு மக்களுடைய உள்ளத்தில். இந்த பிரிவுக்கு பிறகு எல்லாருக்கும் திறந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கதவு கேட் திறந்து விட்டால் எப்படி கைதிங்கெல்லாம் வெளியே ஓடி வந்துடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிசாமுத்தீனுக்கு போன உடனே மக்களுடைய உள்ளத்தில் நிசாமுத்தீனுடைய ஒரு அன்பு பாசம் வந்த காரணத்தினால இப்போ பெரும்பாலும் அந்த பக்கம் தான் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சில வருஷத்துக்கு முன் நம்முடைய பெரியார்கள் வந்து ஒரு ஜமாத்தாக, அதில் பெரும்பாலும் பாம்பே ஜமாத், குஜராத் ஜமாத் அவங்கெல்லாம் வருவாங்க. தமிழ்நாடு ஜமாத்தும் சில ஜமாத்துக்கள் தான் வரும். வந்து உழைப்பு செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அளவுக்கு ஷூராவுடைய தர்த்தீப் மேலே அமல் செய்யக்கூடிய ஒரு ஜமாத் உண்டாயிருச்சு. இப்போ வந்து நம்ம முதல்ல போகும்போது ஒரு 50 பேர் தான் கூடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அல்லாவுடைய கிருபை முதல் மஜ்லிஸ் நம்ம போகும்போது முதல் மஜ்லிஸ்லேயே 150 பேர் வந்துட்டாங்க. 2வது மஜ்லிஸில் 250 பேர் 300 பேர் கிட்ட வந்துட்டாங்க. 3வது மஜ்லிஸ் கடைசி மஜ்லிஸில் 700 பேர் கிட்ட வந்துட்டாங்க. 100 பேருக்கு தான் சாப்பாடு ஆரம்பித்தாங்க. அவங்க 100லேருந்து 700 வரைக்கும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா ஒரு அவங்களுக்கு அறியாமலேயே ஷூராவுடைய ஒரு அன்பு, அதனுடைய தொடர்பு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். இப்போ அந்த நாட்டில் நம்ம போனோடனே நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் நம்ம முசாக்கரா செய்யக்கூடாது. நம்ம பெரும்பாலமாக தாவத்துடைய முசாக்கரா மட்டும்தான் செய்யணும். தாவத்தை பற்றி தான் பேசணும். பெரும்பாலமான அங்கே மொழி இருக்கின்றது, அது உருது தான் சொல்லப்படுது. பயான் செய்கிறதும் பெரும்பாலான மக்கள் உருதுவில். சில பள்ளிகளில் தமிழ்காரங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து அதிகமாக தென்பட மாட்டேங்குது. இருக்கிறாங்க, ஆனால் உருது கற்றுக்கிட்டாங்க. அவங்க கூட நிறையா பேர் உருது கற்றுக்கிட்டாங்க. பிஸ்னஸ் உடைய தொடர்பு மூலமாக தமிழ்நாட்டுக்காரங்க பியூராக தமிழ் பேச கூட இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை. அதை வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. குடும்பத்தில் வந்து பிள்ளைங்க உருது, மனைவி உருது, இவர் தமிழ், இல்லை மனைவி தமிழ், அந்த மாதிரி குறைவாக தான் இருக்கிறாங்க. இவர் உருது, அப்படி மாதிரி மிக்ஸ் ஆகிட்டாங்க எல்லாம். அதனால் அங்கே ஒன்றும் மொழி பிரச்சனை கிடையாது. உருது பெரும்பாலுமாக கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உருதுவில் தான் பெரும்பாலும் பயம் நடக்குது. தமிழ் நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னால் கூட உங்களுக்கு தர்ஜுமா செய்கிறதா இருக்கும் உருதுவில். அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் உழைப்பு செய்யணும், மோதிக்கக்கூடாது. இவங்க இவங்க இதுன்னு பார்க்காம, இவங்க வந்து நிசாமுத்தீன் தர்த்தீப், இவங்க வந்து ஷூரா தர்த்தீப்பை சந்திக்க போகலாம், நிசாமுத்தீன் தர்த்தீப் விட்டு அந்த மாதிரி விடாமல் எல்லாத்தையும் பெரும்பாலும் வாதாடக்கூடிய மிசாஜ் இல்லை. ஆர்குமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க, கேள்வியை கேட்க மாட்டாங்க, சும்மா தோண்ட மாட்டாங்க, யாரையும் நோண்ட மாட்டாங்க. என்ன நம்ம சொல்கிறோமோ அதை மரியாதையாக கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து வெறும் தாவத்துடைய பேச்சு நம்மளுடைய அழைப்பு. இது எந்த அளவுக்கு குசூசி முலாக்காத் அதிகமாக செய்வோமோ அந்த அளவுக்கு வேலை ஆகும். பள்ளியில் மக்கள் வர்றது குறைவு தான், வருவாங்க. ஆனால் வெளியில் இருக்க மக்கள் அதிகம். நீங்கள் முலாகாத்துக்கு எப்படி வெளிநாட்டில் நம்ம போனால் அசல் முலாகாத் தான். வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம போனால் அசல் என்னது முலாகாத். பள்ளியின் மூலமாக உங்களுக்கு குறைவாக தான் வேலை நடக்கும். ஆனால் வெளியே முலாகாத்துக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் நிறைய பேரை சந்திக்கலாம். அதனால் நம்மளுடைய மிசாஜ் எப்படி இருக்கணும்னு சொன்னால் முலாகாத்துக்காக எப்போவுமே ரெடியாக இருக்கணும். நம்மளுடைய தஷ்கீல் என்னவா தஷ்கீல் இருக்கணும்? முலாகாத் தஷ்கீல். நம்ம இப்படி பேச்ச ஆரம்பிச்சோன்னே நம்ம வந்து எப்போ யார் முலாகாத் செய்ய வைப்பாங்க, எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம முலாகாத்துடைய சாத்தியங்கள் தஷ்கீல் செஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜமாத் வந்து நல்லா பரவி வேலை செய்யலாம். அந்த முலாகாத்துக்கு நம்ம சுஸ்தி செஞ்சோன்னு சொன்னால் ரேபர் கிடைக்க மாட்டாங்க.
அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நைபர் உங்களுக்கு கொஸ்டின் சொன்னால் அவங்களை அப்படியே பிடிச்சி வைக்கணும். நம்ம விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. தண்ணியில் மீன் போன மாதிரி போயிடுவாங்க, கிடைக்க மாட்டேங்க அப்புறமேலுக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், அவங்கள பாசமாக பிரியமாக சாப்பாட்லேயோ இல்லை ஒரு இதோ நம்ம இணைந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவங்க கண்டினியூஸாக இருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒரு இது என்னான்னு சொன்னால், சாப்பாட்டு நம்ம எப்படி நம்ம புது சாத்தியங்களை சேர்க்குறோம், புது சாத்தியங்களை நம்மளோட இணைந்து வைக்கணும்னு சொன்னால் சாப்பாட்டு சமயத்தில் அவங்களே நம்ம கவனிக்கிறோம். அந்த மாதிரி சனி ஞாயிறு அவங்கக்கிட்ட லீவ் கிடைக்கும். சனி ஞாயிறு முழுமையாக முலாகாத். சனி ஞாயிறுக்கு முழுமையாக முலாகாத். நிக்கோபார் நம்ம போக முடியாது. நிக்கோபாருடைய தர்த்தீப் வேறு, அங்கத்துடைய உசூல் வேறு, அங்கத்துடைய ஷராயித் வேறு. நீங்கள் நிக்கோபாருக்கு போகணுன்னு சொன்னால் அதுக்காக தனிப்பட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும். பெரும்பாலுமாக வெளியே இருக்கிறவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது கிடையாது. எது வரைக்கும் சொன்னால் அண்டமானில் இருக்கிறவங்களுக்கே அவங்க அனுமதி கொடுக்கறது இல்லை. அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்ம என்ன செய்யணும், டார்கெட் செய்கிறது முதல்ல எத்தனை பள்ளிகள், அந்த பள்ளிகளில் எத்தனை மஸ்வார் ஜமாத் இருக்குது, அதில் நம்ம சாத்தியங்க நம்மளுக்கு கூட ஒத்துழைப்பு கொடுக்குறது எத்தனை சாத்தியங்க இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்களோ அங்கே 2 சாத்தியாக பரவிடணும். ஃபஜர் தொழுக்கு அங்கே பள்ளியில் தொழுணும். அவங்க மஸ்வார் ஜமாத்தில் உட்கார்ந்து சில ரொட்டேஷனாக வேலை செய்வாங்க. ரொட்டேஷன் என்ன, இங்கே 2 நாள் அங்கே 2 நாள் அங்கே அப்படியே ஊட்டு வாபஸ் வந்துடுறது. இதில் வேலை எப்போவுமே காபு வராது. வேலை செய்யணும்னு சொன்னால் நம்ம சாத்திங்க பொறுப்பு தாரிங்க. 2 சாத்தி அங்கே அந்த பள்ளிக்கு போயிருங்க, 2 சாத்தி இந்த பள்ளி, 2 சாத்தி அந்த பள்ளியில் போய் முதல்ல என்ன செய்யணும், எல்லா மஸ்வார் ஜமாத்தை கூப்பிட்டு நம்ம முதல் இப்போ 40 நாள் இருக்குதுன்னு சொன்னால் 40 நாளில் 2 டார்கெட் செய்யணும். 20 நாளைக்கு பிறகு ஒரு ஜமாத், 20 நாளைக்கு பிறகு ஒரு ஜமாத். இந்த டார்கெட் வச்சு ஜமாத்தை தஷ்கீல் செய்யணும். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டேட் என்ன, உதாரணமாக நம்ம இப்போது 27 கிளம்புறோன்னு சொன்னால் 17ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தை கிளப்பக்கூடிய நாள். எல்லாத்தையும் கூப்பிட்டு மஸ்வார் ஜமாத்தை ரகீப் கொடுத்து எல்லாருமே நம்ம 17ஆம் தேதி ஒரு சில்லா ஜமாத் கிளப்ப ஒரு முயற்சி செய்யலாம். சரி, அந்த டார்கெட் வச்சுட்டு முயற்சி பண்ணோம். அதை முயற்சி பண்ணுற சமயத்தில் எப்போது சில பேர் புது சாத்தியங்க வருவாங்க. அந்த மாதிரி சாத்தியங்களில் நம்ம 3 நாளைக்கு ஒரு தடவை 3 நாள் கிளம்புற மாதிரி தஷ்கீல் செஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் 3 நாள் கிட்டத்தட்ட 20 நாளுடைய கேப்பில் 5 தடவைலேருந்து 6 தடவை 3 நாள் நம்ம சாத்தியங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்கள நம்ம ஜைன் சாசி செய்யலாம், தஷ்கீல் செய்யலாம், தரகீப் கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுலேருந்து ஒரு 3 நாள் ஜமாத்துலேருந்து 2 சாத்தி வந்தாலும் 20 நாளைக்கு பிறகு ஒரு ஜமாத்து முடியும் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதனால் டைரெக்டாக சில்லாவுடைய டேட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆனால் டைரெக்டாக சில்லாவுடைய பேசாமல் எத்தனை நாள் பேசிக்கணும், 3 நாளைக்கு. அந்த தஷ்கீல் தான் அங்கே தேவை உள்ளது. இப்போ அண்டமான்லேருந்து ஜமாத்தை கலப்பணும். அண்டமானுடைய இப்போது 15 ஒரு ஃபித்னா செய்யக்கூடிய இருக்கார். அவர் நம்மளுடைய நெருங்கின நண்பராக இருந்தார் ஒரு காலத்தில். அவர் தான் இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலக்கி விட்றது வேலைங்கள்லாம் செய்வார். அவங்கள அந்த மாதிரி மக்களுக்கு சில பேர் வருவாங்க, என்ன ஜமாத்தை கலப்புனீங்க, என்ன விஷயம் எது, அவங்கள ரொம்ப அன்பாக பாசமாக இக்ராம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சுட்ருந்தோம். அவங்க கூட நம்ம வாதாடக்கூடாது. எந்த எக்காரணத்து கொண்டும் நம்ம இந்த மாதிரி இந்த விஷயத்தை போயிட்டோன்னு சொன்னால் வேலை செய்ய முடியாது. ஒரு சில்லா ஜமாத்து கூட நம்மளுடைய அண்டமான்லேருந்து இங்கே 2 சில்லா ஜமாத் வந்துருச்சு. இவங்க நம்ம ஒரு சில்லா ஜமாத் போகுது, 2 சில்லா ஜமாத் பெங்களூர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய ஜமாத் மஸ்பூத் ஆகிடுச்சு. 24 பேர் நம்ம சாத்திங்க நல்ல உறுதியான சாத்தியங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் ஆயிடுவாங்க. அந்த சாத்திகள் மூலமாக நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஜமாத்துகள் வேலை செய்யலாம். இதுதான் வேலை செய்யக்கூடிய ஒரு தர்த்தீப். இதுக்கு பிறகு பெண்களில் வேலை ரொம்ப பலகீனம் இல்லா மாஷா அல்லாஹ், ரொம்ப குறைவு. பெண்கள் என்று சொன்னால் ரொம்ப பலகீனம், பெண்களுடைய வேலையில் ரொம்ப பலகீனம். அதுக்காக நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ
பெண்கள் ஜமாத்து போகிறது ரொம்ப குறைவு. ஆண்கள் ஜமாத்தே எப்படியா சொல்ல போகுது. பெண்களை பற்றி இஸ்திமாவை பற்றி தர்கீப் கொடுக்கணும். பெண்கள் இஸ்திமா ஆரம்பிங்க. ஆண்கள் போனால் பெண்களுடைய உழைப்பு செய்யலாம். பெண்களில் போனால் ஆண்கள் உழைப்பு செய்கிறது இல்லையா? பெண்களில் போனால் தான் பெண்கள் உழைப்பு செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஆண்களுடைய ஜமாத்து கூட 3 விதமான விஷயத்தில் கவனிக்க வேண்டும். ஆண்கள் பற்றியும் கவலை செய்யணும், பெண்கள் பற்றியும் செய்யணும், பிள்ளைங்களை பற்றியும் செய்யணும். இது 3 நம்ம டார்கெட் தான். அந்த மாதிரி பெண்களை பற்றியும் தர்கீப் கொடுத்து, மாஷால்லா பெண்களில் வக்து கொடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள தர்கீப் கொடுத்து அவங்க இஸ்திமாவின் மூலமாக ஒரு 3 நாள் ஜமாத்து மாதம் கிளப்புற மாதிரி நம்ம ஒரு தர்தீப் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். 2 விஷயம். 3வது விஷயம் மக்தபுடைய விஷயங்கள். பிள்ளைங்களுக்கு தீனுடைய தாலீம் கொடுக்கணும். நம்ம மாஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு, அவன் நம்பர் தரேன் நான் இன்ஷா அல்லாஹ். குஜராத்கார் தான் அவர் தன்னுடைய பள்ளிவாசலில் மாஷா நல்லா உழைப்பு செய்கிறாங்க. நல்ல அந்த உழைப்பின் மூலமாக எவ்வளவோ பேர் அல்ஹம்துலில்லாஹ் தாவத்தில் அவங்களுடைய பெற்றோர் இணைக்கூடியவளாக ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம தர்தீப் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் வேலை தர்தீபாக செஞ்சால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எல்லாம் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் எல்லாரையும் கபூல் செய்வானாக. அந்த இடத்துல போனதுக்கு பிறகு கடைசியில் மௌலானா அஹ்மத் லார் சாப் தாமத் பரக்காத்துஹும் சொல்லுவாங்க, பை काम जब तक करेंगे काम में किसी और का ख्याल ना आए. கடைசி வரைக்கும் நம்ம வேலை செய்யும் போது வேறு விஷயங்கள்லாம் நம்ம உள்ளத்தில் வரக்கூடாது. ஆனால் நம்ம போகிற சமயத்தில் இப்போ ஊர் விட்டு ஊர் என்ன செய்வோம், சொல்லலாம், ஊர் விட்டு ஊர் போது கப்பலில் போகிறோம், லைட்டாக ஒரு தஃப்ரீ மாதிரி இருக்கும். தஃப்ரீ ஒரு சுற்று விழா பயணத்தில் போகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம அது தவறான நம்ம சிரித்தா ரொம்ப தவறாயிரும், இந்த சந்தோஷம் அடைஞ்சால் தவறாயிரும்னு சொல்லிட்டு அந்த யோசனை இல்லாமல் இது கூட அல்லாஹ் தஆலா நம்மளுடைய சீரு ஃபில்லர் சொல்லியிருக்காங்கல்ல, உம்மத்துடைய கவலைகளுக்காக செல்லும் பொழுது நாதில் ஹதா சொல்லுவாங்க, அல்லாவா தான் தரப்புலேருந்து சில விஷயங்களை காட்டிடுவான்னா, தஃப்ரீன்னு சொல்லுவாங்க. தஃப்ரீ அந்த மாதிரி விஷயம் நிறையா தென்படும். உங்களுக்கு சுற்று விழாவுக்கு போகும்போது எப்படி நம்மளுக்கு அழகான சீன்கள்லாம் தென்படுதோ, தென்படக்கூடிய சீன்களை பார்க்குறது தப்பு கிடையாது. இப்போ ஒரு சீன் தெரியுது, ஒரு குதிரத்து, அல்லாவுடைய குதிரத்து, அதை பார்க்குறது தப்பு கிடையாது. அந்த சமயத்தை கீழே பார்த்துட்டு சும்மா இல்லை அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு உட்காருப்பா, அங்கே பார்த்தா கவலை போயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கும்போது சந்தோஷம் அடைகிறதும் தப்பு கிடையாது. சந்தோஷம் அடையலாம். ஃபிக்கிருடைய சமயத்தில் ஃபிக்கிர், ஜிக்கிருடைய சமயத்தில் ஜிக்கிர், நசருடைய சமயத்தில் நசர். இந்த ஒரு தர்த்தீபா இன்ஷா அல்லாஹ் எழுந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா? அதே கவனத்தை அண்டமான் போகிறோம், ஊர் சுற்றுறது அந்த தசபுரை எடுத்துடணும். அது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் பார்த்துக்கலாம். அதை பார்க்கணுன்னு போகக்கூடாது. அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணுன்னு பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ போகிறோம், தெரிஞ்சிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துக்குங்க. அது என்ன பெரிய தவறான விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்காகன்னு சொல்லிட்டு பயணம் செய்ய வேண்டாம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? வேறு ஏதாச்சும் கேட்குறது இருக்கா? तो सब पुराने साथी हैं ना. நம்ம போகிறோம் அல்லாவுடைய பாதையில். சுருக்கமான விஷயம் என்னாண்டிக்கா, சாத்திங்க அல்ஹம்துலில்லாஹ் இங்கேருந்து போகும்பொழுது தன்னுடைய இன்ஃப்ராதி ஆமால் தஹஜ்ஜுடைய அஸ்கார், இது ரூஹானியத்தை உண்டாகக்கூடிய அமல்கள். தஹஜ்ஜுதும் எந்த ஒரு தாயி தஹஜ்ஜுத் தொழுலியோ பகல் முழுவதும் அல்லாஹ்வுடைய தொடர்பு அந்த அளவுக்கு கிடைக்காது எந்த அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுது கிடைக்குதோ. தஹஜ்ஜுதுக்கு பிறகு ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. தஹஜ்ஜுதின் மூலமாக அல்லாஹ் தஆலா மகாமே மஹ்மூத் நமக்கு தருவான். மகாமே மஹ்மூத் என்றால் என்ன? அந்த இடத்திற்கு சென்றதுக்கு பிறகு நம்ம என்ன துவா சொன்னாலும் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உடனடியாக கொடுத்துருவான்.
அந்த தர்ஜா இருக்குது, அது தஹஜ்ஜுத் தொழுதா தான் கிடைக்கும். தஹஜ்ஜுத் தொழுகாமல் தாயியுடைய தாவத் எப்படி என்று சொன்னால், பகேர் கோலி கே பிஸ்தோல், பகேர் தீர் கே கமான். தஹஜ்ஜுத் தொழுவில் வெறும் தாவத் கொடுத்துட்ருக்கிறாருன்னு சொன்னால் யாருக்கும் ஒன்றுமே அதனுடைய அசராத்து ஆவா. தஹஜ்ஜுத் தொழுணும், தஹஜ்ஜுத் தொழுணும், துவா செய்யணும். பகல் முழுவதும் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும், யார் யாருக்கு தாவத் கொடுக்க வேண்டும், யார்கிட்ட போகணும், போகிற சமயத்தில் நம்ம எல்லாக்கிட்ட என்னென்ன துவா செய்யணும், அது எல்லா துவாக்கள் முழு நாள் செய்யக்கூடிய அமல்களுடைய துவா நம்ம எங்கே சேர்த்துக்கணும், தஹஜ்ஜுத்ல. எந்த அளவுக்கு நாம் துவா கேட்போமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தாவத்தில் குறைந்த நேரத்தில் நிறைந்த வேலை செய்யலாம். இப்போ ஒருத்தவங்க தஸ்கீலுக்கு போகிறோம், 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம் தஸ்கீலுக்காக. அந்த 2 மணி நேரத்துடைய வேலையை அல்லாஹ் தஆலா 2 நிமிஷத்தை கூட முடிச்சிடுவோம் தஹஜ்ஜுடைய பர்க்கத்தில். உள்ளத்தை மாத்திரவன் யார்? நம்ம தர்கீப் கொடுக்குறது காரணம் என்ன, நோக்கம் என்ன? உள்ளத்தை மாற்றுறதுக்காக தான். அதனால தர்கீப் கொடுக்குறோம், கொஞ்சம் மனசை மாறணும், கொஞ்சம் பேச்சு கேட்கணும். அந்த உள்ளத்தை மாத்திரம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்கிட்ட இவருடைய பேச்சு வச்சிடணும். தஆலா இவர்கிட்ட தஸ்கீலுக்காக போகிறதுக்கு முன்னாடி இவருடைய உள்ளத்தை நீ வந்து நாம் சொல்லக்கூடிய பேச்சு அவருடைய உள்ளத்தை இறக்கி அவருடைய தஸ்கீல் லேசாக்குவாயாக என்று யார்கிட்ட துவா செய்யணும். ஒன்று தஹஜ்ஜுத். 2வது வந்து இன்ஃப்ராதி அமல். இப்ராஹிம் தௌலா சாஹிப் இப்போது அதிகமாக நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம தாவத்தில் போகிறது நம்முடைய தர்பியத்துக்காக, நசியத்துக்காக கிடையாது. நம்மளுடைய தர்பியத்து, நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய ஒரு ஹலால் ஹராமுடைய ஒரு யோசனை நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு போகிறது. இது கோர்ஸ் கிடையாது. வருஷம் போயிட்டு வாங்க. வருஷம் போயிட்டு வந்த ப்ரோஜனம் இல்லாட்டிக்கு என்ன ப்ரோஜனம்? அது எதுக்காக? ரீசார்ஜ். அது வருஷத்தை ஒரு 40 நாள் நம்ம ரீசார்ஜ் போயிட்டோம்னு சொன்னால் முழு வருஷத்தை ரீசார்ஜ் என்ன செய்யணும், அப்படியே காப்பாற்றி வச்சுக்கணும். அதுக்காக இன்ஃப்ராதி அமல். 3வது விஷயம் இஸ்திமாயி அமல். இப்போ யார் உட்காரல, யார் ஓதுறாங்க ஓதல, யார் படிக்கிறாங்க படிக்கல, யாருக்கு அது பார்க்கக்கூடாது. நான் உட்கார்றேன்னா வெறும் நம்மளை பற்றி தான் பார்க்கணும். அவர் உட்கார மாட்டேங்கிறார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இவர் உட்கார மாட்டேங்கிற, இவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இந்த பேச்சு இருக்கக்கூடாது. இப்போ அவர் நஷ்டப்பட்டு போகிறாரு. நம்ம ஒரு நாட்டிலேருந்து வந்த உடனே நம்மளுடைய சாத்தி என்ன செஞ்சார், நம்ம மஷூரா பண்ணாமையே போயிட்டார். டெல்லியிலேருந்து மஷூரா பண்ணாமையே அவரை டிக்கெட் செஞ்சுட்டு போயிட்டார். மஷூரா என்ன முடிவாச்சு, நீங்கள் இங்கேருந்து போனதுக்கு பிறகு அகமதாபாத்தில் ஒரு சில்லா கொடுக்கணும். சில்லா கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, பெங்களூருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌனா 2004 21 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். மௌனா சொன்னாங்க. மௌனா சொன்ன முறைப்படி நம்ம என்ன செஞ்சோம், டெல்லியிலேருந்து நேராக அகமதாபாத் வந்து பெங்களூருக்கு வந்துட்டோம். ஒரு சாத்தி அங்கேருந்து அப்படியே போயிட்டார். மௌனாக்கிட்ட சொன்னோம், அப்படியே போயிட்டார். ஸோ மௌனா சொன்னாங்க, நம்ம வேலையில் வந்து யார் ஜித்து செய்கிறாங்களோ, நான் அப்படி பிடிவாதம் செய்கிறவங்க எப்போவுமே முன்னேறவே மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க. நான் அப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் செய்வேன். நமக்கு அறியாமலேயே சைத்தான் ஒரு நம்ம கிட்ட இல்லாத பழக்கத்தை உண்டாக்கிடுவான். அந்த மாதிரி மனுஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி பையன் கிடையாதுங்க, எதுக்காக இந்த மாதிரி புரிய மாட்டேங்குது, நமக்கு அறியாமலே. அதுக்காக இன்ஃப்ராதி ஆமாலில் இஸ்திக்ஃபார் இருக்குது. தினமும் இன்றைக்கி நான் ஏதாச்சும் தவறான விஷயம் பேசிட்டேன்னா, பார்த்துட்டேன்னா, யோசித்தேன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக நம்ம தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா இஸ்திமாயி அமல்களில் ரூஹானியத்தை உண்டாக்குவான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா எல்லாம்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லாம் நம்மளுடைய இது எல்லா வயதுள்ளவங்களும் இருக்கிறாங்க. பெரியவங்களுடைய கண்ணியம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும். சின்னவங்களை பற்றி ஷஃபகத் இருக்கணும். ஒருத்தவங்களுடைய இக்ராம் செய்யணும். ஏதாவது ஒரு குறைவு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறைவை வந்து ஒருத்தவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஹஜ்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா அஹ்மத் சாஹிப் சொன்னாங்க, எங்களுக்கு எப்படி ஒசூ செய்யணும் அது கூட ஹஜ்ஜி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு தடவை நான் தண்ணி போட்டிருந்தேன்,
சொன்னாங்க மௌலானா, தண்ணி போடும்போது ஒது செய்யும் சமயத்தில் நான் இங்கே தண்ணி போடுறதுக்கு பதிலாக கை கழுவும் போது இங்கே போட்டேன் ஃபஸ்ட்டு. ஹஜரத்து கேட்டாங்க, ஏன்ப்பா குரானில் இலல் மராஃபிக் இங்கேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டுருக்கா, இங்கேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டுருக்குதா? தண்ணி ஊற்றுறதை பற்றி வகசிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் இலல் மராஃபிக் அப்படின்னு குரானில் ஆயத்து இருக்குது. அதோடைய நோக்கம் என்ன? தண்ணியை கை கழுவும் போது நீங்கள் தண்ணியை இது வரைக்கும், இது என்ன சொல்லுது, முழங்கை வரைக்கும் நீங்கள் தண்ணியை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ அர்த்தம் என்ன? இங்கேருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போது சுன்னத்து என்னான்னு சொன்னால், கையில் தண்ணி பிடிச்சிட்டு இப்படி விடணும், இப்படி விடக்கூடாது தண்ணியை. இது சுன்னத்துக்கு மாறான ஒசு, இதுக்கு சுன்னத்தான ஒசு. இந்த விஷயம் அது சொல்லுவாங்க. நான் எப்போ ஒசுக்கு உட்காரனோ அதத்துடைய அந்த பேச்சு ஞாபகம் வரும். இப்போ நம்முடைய தர்பியத் இருக்குது, தர்பியத் செய்கிறவங்க இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போது பெரிய அந்த விஷயங்கள் பெரியார்கள் எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சு இருக்குதோ அது மேலே அமல் செய்யலாம். இன்ஷா செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ். சொன்னாதான் ஏதாவது சொல்லுவார். கேளுங்க, டவுட் ஏதாவது கேளுங்கன்றது.